ஒரு வாட்டி அந்த மருத்துவமனையில போய் நான் கஷ்டப்படுறதுக்கும் அது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு நரகம். அவர் நிறைய வேதனைகளை, சிக்கல்களை, துன்பங்களை கடந்து வந்திருக்கார். சரிங்களா? அதையும் கூட சில பேர் நகைச்சுவையா நக்கலா பேசுறாங்க. அதுவும் தப்பு. அத்தனை ஒரு கொடுமையான வாழ்க்கை. கல் எடுத்து அடிக்கிறது, கூப்பிட்டு 9 பொட்டன் கூப்பிட்டு ஓடி போயிடுறது. அவங்களுடைய உணர்வு அவங்களுக்கு தான் தெரியும். மண்ணை எடுத்து போடுறது, தண்ணி எடுத்து ஊத்துறது, எங்க இருந்து ஊத்துறாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது கை இல்லாதவர்களை பார்த்து நம்ம கேலி பண்றோமா? கால் இல்லாதவர்களை பார்த்து கேலி பண்றோமா? கண் தெரியாத, காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை நாம் கலாய்க்கிறோமா? கலாய்க்கக்கூடிய மென்டல்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. பட் அப்படி ஒருத்தன் கலாய்ச்சா கூட அவனை போய் நிறைய பேர் திட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய இரக்க குணம் இருக்கு. அதே இரக்க குணத்தோடு தான் இவர்களை போன்றவர்களை நீங்க பார்க்க வேண்டும். பெண்களாலையும் நான் வந்து எல்லா இடத்துலயுமே நிறைய நோகடிக்கப்பட்டிருக்கேன், ஆண்களாலையும் நோகடிக்கப்பட்டிருக்கேன். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியாத சூழலில் தான் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். என்ன உணர்வு என்று கூட அவர்களுக்கு தெரியாத சூழல் அது. அவங்க இடத்துல போய் யோசிச்சாதான் அவங்களுடைய வேதனை புரியும். ஸோ தேவையில்லாம பிறரை வந்துட்டு நக்கல் அடித்து நயாண்டித்தனம் பண்ணி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதில் நம்ம எதுவும் சம்பாதிக்க போகிறதில்ல. நமக்கு வேலை வெட்டி நிறைய இருக்குது. அதை மூடிக்கிட்டு பார்க்கறது தான் நல்லது. அதை விட்டுட்டு அடுத்தவர்களுடைய உணர்வுகளில் போயிட்டு நீங்கள் நோண்டக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இருப்பினும்